அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யாதுமாகி நின்ற சக்தி என்னும் நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு கலாவதி ஜெயம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் தங்கம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்த வந்திருக்கும் அனைத்து நூலர்களையும், இந்நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து வாசகர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். தற்பொழுது அறிமுக உரை வழங்க நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், தகவல் உதவியாளர் திருமிகு ஜோதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கலாவதி ஜெய் அம்மா அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இவர் ஒரு பட்டய கணக்காளர் மற்றும் பிரபஞ்ச அறக்கட்டளையின் நிறுவனர் ஆவார். இவர் இளங்கலை மற்றும் முதுகலை வணிகவியல் துறையில் தங்கப்பதக்கம் பெற்றவர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் உத்வேகத்தால் அவர் பிரபஞ்ச அறக்கட்டளையை நிறுவி நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வியை வழங்கி வருகிறார். மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த உத்வேக பேச்சாளராகவும் இருந்து வருகிறார். இவரது திறமையான அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு கலாவதி ஜெய் அம்மா அவர்களை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் தங்கம்மா அவர்கள் சிறப்பு செய்திடுவார். பெண்ணே பேராற்றல் என்ற தலைப்பில் நம்மோடு சிறப்புரையாட வந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு கலாவதி ஜெய் அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நன்றியோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றது நாங்கள் எங்கள் ஃபவுண்டேஷன் மூலம் கற்றுக்கிட்ட ஒரு உண்மையான விஷயம். அப்படி ஒரு நன்றிக்குரிய நேரம் இது. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கலைஞர் நூலக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அவங்க உயர்வா நினைக்கிற தினேஷ் சார் அவர்களுக்கும், சிவகாமி மேடம் அவர்களுக்கும், பேரிலே தங்கமோ பதிச்சிருக்கிற தங்கம்மாள் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அவங்களுடைய டீம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி. ஒரு படத்தில் எப்போவுமே ஹீரோயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு ஹீரோயின்ஸாக அமர்ந்திருக்கிற இந்த ஆடியன்ஸுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சி முடிவில் டேக் பேக் மெசேஜ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். டேக் பேக் அப்படின்னா என்ன நாம் திரும்ப எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 1 மணி நேரம் தான் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 1 மணி நேரத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெண்ணே யாதுமாகி சக்தி அப்படின்ற நிகழ்ச்சியில் சில கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பெண்
நிகழ்வு, பெண்களுக்கான ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால பெண்களுக்கு வந்து பெண்மை அப்படின்னு சொன்ன உடனேயும் நமக்கு வந்து பேராற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி பேராற்றல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு முழுமையான பெண்ணால் தான் பேராற்றலோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ முழுமையான பெண்ணுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தபோது, பெண்களுக்கு முதல் அடிப்படை தேவை என்னவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெரி குட். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் தட்டிடலாமா? உங்கள் பேர்? சௌமியா. ஓகே, வெரி குட் சௌமியா. ஏன்னா நான் இன்னும் கொஸ்டினே போஸ்ட் பண்ணலை, அதுக்குள்ளே ஆன்சர் ஃபயராக வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சௌமியா. உண்மையிலே வந்து எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லுவோம். இப்போது படிக்க முடியாதவங்களுக்கு வந்து பெண்ணா என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம படிப்புன்னு சொல்ல முடியாது. வேறு அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பொறுமைன்னு சொல்லுவாங்க, அன்புன்னு சொல்லுவாங்க, தைரியம், போல்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, கான்ஃபிடென்ஸ். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நம்மளை எடுத்து சொல்லுவோம். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலைமைக்கு தகுந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இனி நாம் கடந்து வர இந்த நூற்றாண்டுகளில் உண்மையாகவே வந்து முதல்ல நமக்கு தேவைப்படுற விஷயம் கல்வி. நம்ம எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, அந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை நிச்சயம் நாம் எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, என்னோட இந்த செஷனில் வந்து இது வந்து முழுக்க முடிச்சுட்டு போகும்போது உங்களை விட ஒரு பர்சன்டேஜ் நான் கொஞ்சம் ஷெல்ஃபிஷாக இருப்பேன். எங்கள் சார் எப்போவுமே சொல்லுவார், நாங்கள் ஆசைப்பட மாட்டோம், பேராசைப்படுவோம் குழந்தைங்க கிட்டக்க அவங்களுடைய படிப்பு விஷயத்தில். அதே மாதிரி முடிச்சுட்டு போகும்போது மனநிறைவு உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டியது 1% கொஞ்சம் கூட வேணும்னு நான் ஆசைப்படுவேன் எந்த நிகழ்வில் பேசும்போதும். அதனால் எப்போவுமே மேடம் கூட சொன்னாங்க, மேம் இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பேர் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து ரிசோர்ஸ் பர்சன், பார்ட்டிசிபெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம், நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னேன். என்ன காரணம்னா, நான் உங்களில் ஒரு ஆளாக தான் எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன், எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். இந்த நிகழ்வில் நம்ம நிறையா வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் வச்சுக்குவோம். தெரியல அப்படின்றதுக்காக எதுவும் கிடையாது. முடியும் போது நான் சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டு வெளியே போவேன். அதுதான் எனக்கு கிடைக்கிற மன நிறைவாக இருக்கும். இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், சும்மா நான் இப்போ தான் சொன்னேன்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நானும் பார்ட்டிசிபேட். நான் இங்கே நிற்கிறதுனால நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. வெரி குட். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து சாவித்ரி பாய் பூலே. எப்படி நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சார், அப்போ நீங்கள் பிடிச்சிட்டிங்க சார் பாயிண்ட்டை. சாவித்ரி பாய் பூலே இவங்க வந்து 1830-38 காலங்களில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. இன்றைக்கி நாம் வந்து 21ஆம் நூற்றாண்டை தாண்டி போயிட்டுருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், கல்வி வந்து ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் கல்வியை நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்கிறேன். ஆனால் அந்த காலத்திலேயே நம்ம இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே. அவங்க எப்படி கல்வியை எல்லாருக்கும் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க வாழ்ந்த கிராமத்தில் இப்போ உள்ள மாதிரியே, அதாவது இன்னமும் சில கிராமங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள், படிப்பில் ஏற்றத்தாழ்வுகள், நம்மளுடைய வசதி வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படி இருக்குது. அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களுக்கும் சமத்துவ கல்வி வேணும்னு சொல்லி அவங்க அப்போவே போராடின பெண்மணி. அப்போ அவங்க போகும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து அவங்க வந்து கையில் ஒரு புடவை வச்சுட்டே போவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க போகிற வழியில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க மேலே வந்து மலம், அப்புறம் சாணி, கற்கள் இப்படியெல்லாம் அடித்து அவங்கள வந்து துன்புறுத்துவாங்க, கல்வியை வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்து நிற்கிறா முதல் பெண் ஆசிரியரா? சாவித்ரி பாய் பூலே. அப்போ கல்வி வந்து
நம்ம சூழ்நிலைமைனால நம்ம கல்வியை என்றைக்குமே விடக்கூடாது. உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு வந்து முழுமையான பேராற்றல், நம்ம முழு பெண். நான் எப்பயுமே பெண்ணை வந்து நிலவோடு தான் ஒப்பிட்டு பார்ப்பேன். நிலவில் வந்து தேய்பிறை இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே வந்து பௌர்ணமி பிரகாசமான நிலவு, எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச நிலவு. அது தேய்ஞ்சாலும் திரும்ப வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படி தான் நாமளும் நம்மளுடைய சூழ்நிலைமை தான் நம்மளை கீழே தள்ளும். ஆனாலும் அதை தாண்டி நாம் வளர்ப்பிறை மாதிரி வளர்ந்துட்டே வரணும். அப்போது அந்த ஆற்றல், கல்வியுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் முழுமை பெறக்கூடிய பேராற்றல். அதனால தான் எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்லை, கல்வி உங்களுக்கு ஒரு ஆயுதம். அதனால் அதை எப்படியாவது எந்த வழியிலையாவது கல்வியை வந்து கற்றுக்குங்க. பள்ளிக்கூடம் போய் கல்வி கற்றுக்கணுன்றதுக்கான எந்த இதுவும் இல்லை. இன்றைக்கி எவ்வளவோ வழிமுறைகள் வந்தது. பாடக்கல்வியை தாண்டி வாழ்க்கை கல்வி அதை விட ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்து அந்த கலையையும் பார்ப்போம். அடுத்து வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னையும் இங்கே வந்து நான் பெண்ணே பேராற்றல் அப்படின்ற ஒரு தலைப்பு சூஸ் பண்ணதுனால இங்கே ஆண்களும் இருக்கிறாங்க. அதனால் இது பெண்களுக்கான அப்போ மேடம்கிட்ட கேட்டேன், மேம் இங்கே ஜென்ஸும் அலௌடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேம், நிறைய லேடிஸ் வர முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, சார்லாம் கேட்டுட்டு போய் மேடம்க்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் காமனான விஷயங்களையே ஷேர் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி வந்து இது லேடிஸ் ப்ரோக்ராம்ன்றதுனால நிறையா பெண்களுக்கான விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணப்படும். ரெண்டாவது வந்து நமக்கு குடும்பம். பெண்களுக்கு வந்து கல்வி காலங்கள், அந்த பருவங்கள்லாம் முடிஞ்ச உடனேயும் நான் வந்து 80% உதாரணமாக எடுத்து பேசுகிறேன். குடும்பம் இல்லாமையும் தனிப்பட்டு ஜெயிச்ச, சாதனை படைச்ச, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச, நம்மளோட வாழ்ந்த தலைவர்கள், தலைவிகளும் இருக்காங்க. அதனால் ஆனால் குடும்பம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும் போது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றிக்கிறது, நமக்கு என்ன தேவை? பெண்கள்னு சொன்னோடனே ஒரு பெரிய ஒரு குணம் நம்மள்ட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன குணம்? பொறுமை. ஒருத்தர் கூட இந்த கேள்விக்கு பதிலை மாற்றி சொல்லலையே. ஏன்? அப்போ ஆண்கள்னு சொன்னோடனே முதல்ல இருக்க வேண்டிய குணம் என்ன? எக்ஸ்ட்ரா பொறுமை. சார் சொல்கிறாங்க கூடுதல் பொறுமை. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நிலமை அப்படி தான். கூடுதல் பொறுமையில் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருக்குமே இதில் ஆண் பெண் அப்படின்ற குடும்ப வாழ்க்கை அப்படின்ற குவாலிட்டிஸே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி. சரி, இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பட்டுப்புடவை தேவைப்படுது. எப்போ நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம்? குழந்தை பருவத்தில் அந்த ஐஸ்கிரீம் கிடைச்சோன்னே சந்தோஷமாக இருப்போமா? வளர்ந்த உடனே நமக்கு அந்த பட்டுப்புடவை கிடைச்சோன்னே சந்தோஷமாக இருப்போமா? சந்தோஷன்றது ஒரு உணர்வு. அதுவும் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒவ்வொருடைய நேரங்களுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷம் மாறும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு எனக்கு அது சந்தோஷமாக தெரியாது. ஆசைப்பட்டு விரும்பி ரொம்ப வெறித்தனமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 10 நாளில் டைவர்ஸ்க்கு வந்து நிற்பாங்க. அப்போ கல்யாணம் பண்ணும்போது அவங்க சந்தோஷத்தில் தானே இருந்தாங்க. அப்போ பிரியும் போது அந்த சந்தோஷம் இல்லை. அப்போது சந்தோஷமும் ஒரு உணர்வு, பிரிதலும் ஒரு உணர்வு, எல்லாமே ஒரு உணர்வு. நமக்கு பொறுமை வந்து ரொம்ப தேவைன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன நமக்கு வந்து முதல் உணர்வு வந்தால் நமக்கு பொறுமை தேவைன்னு சொல்லணும்? பெண்களுக்கு, நான் பெண்களுக்கு மெயினாக கேட்குறேன். எது வந்தால் ஐயோ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க? அப்போ ஆண்களுக்கு கோவம் வராதா? கஷ்டம் வரும்போது பொறுமையாக நம்ம கஷ்டத்தை, சூழ்நிலையை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். உண்மை. அப்போ உண்மையிலே வந்து கஷ்டம் வரும்போது நாம் வந்து அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வோம்? வருத்தப்படுவோமா? ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டுமே இப்படி வந்து நடக்கணுமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். அப்போ எல்லாமே உணர்வுகள் தான். அப்போ இந்த உணர்வுகளில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கணும், ஆண்களுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. நாம் நம்மளை தனித்துவமாக பார்க்கணும். சந்தோஷன்றதை யார் அனுபவிப்பா? நாம தான் அனுபவிப்போம்.
நம்ம சந்தோஷம் அதிகமாக சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி நமக்கு நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, நம்ம கையில் நம்ம நினச்ச பணம் கிடச்சிருச்சு, நம்ம நினச்ச ஆள் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம நினச்ச சாப்பாடு இன்றைக்கி கிடச்சிருச்சு, நம்ம நினச்ச துணிமணி கிடச்சிருச்சு, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்றைக்கி போய் சேர்ந்துட்டோம். இன்றைக்கி சூப்பர், பயங்கர சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை நீங்கள் யார் கூடயாவது பகிர்ந்துக்க முடியுமா? உங்களுக்குள்ளே உள்ள உணர்வை நீங்கள் யார்கிட்டக்கையாவது பகிர்ந்துக்க முடியுமா? நீங்கள் மட்டும்தானே அனுபவிக்கிறீங்க. அதே மாதிரி தான் சந்தோஷம் எப்படி நம்ம மட்டும் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளில் சந்தோஷம் மாதிரியே எல்லா விஷயங்களையும் நாம் மட்டுமே தான் நம்மளை நாம் முதல்ல சரி பண்ணிக்கணும். அதுக்கு சில குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபேமிலின்னு இதை நான் ஏன் ஒரு டாப்பிக்குக்காக எடுத்தேன்னா, இந்த பொண்ணை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பொண்ணை பற்றி தெரியுமா? தெரியல இல்லையா? ஸோ இந்த பொண்ணோட பேர் வந்து ஜியா ராய். இந்த பொண்ணு வந்து பாம்பேயில் பிறந்த பொண்ணு. எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவுக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருந்தது. அவங்க வந்து ரொம்ப நாள் வேண்டி பிறந்த குழந்தை இந்த ஜியா ராய். அந்த ஜியா ராய் வந்து பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு 2 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா மிலிட்ரி ஆஃபீஸர், அம்மா வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர். அப்போது அவங்க அம்மா வந்து 2வது வருஷ பர்த்டேயில் வந்து அவள் வந்து நார்மலாக இல்லை, எல்லார மாதிரி சிரிக்கலை, ரொம்ப கோவப்பட்டா, யாரையுமே பார்க்க பிடிக்கல, வெறுப்பாக இருந்தது அவருக்கு, யார் கூடயும் பேச விரும்பலை, நார்மலான ஆக்டிவிட்டி எதுவுமே செய்யலை. உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கு, அது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனால் வந்து நார்மலாக மற்ற குழந்தைங்க மாதிரி இனிமேல் வந்து பேச முடியாது, அவளுக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸே பிடிக்காது, ஒரு மாதிரி மென்டலி வந்து அவள் வந்து டிஸார்டர்ட் ஆகிருக்கா, அவளுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸோட அந்த எமோஷன்ஸ், அந்த இப்போ நம்ம அனுபவித்தோம் பார்த்தீங்களா, சந்தோஷம், கோபம், துக்கம், இது எதுவுமே அவளுக்கு வந்து பிடிக்காது, மனிதர்களே பிடிக்காது. அப்போது தூங்க கூட அவளால் முடியாது. அப்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைய வந்து இனிமேல் வேறு யாரும் பார்த்துக்க முடியாது, நாம் தான் பார்த்துக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது வெறுத்து போகாமல் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து என்ன பிடிக்குன்றதை தேடினாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஒரு நாள் தவறி நீச்சல் குளத்தில் விழுந்துருச்சு. 2 மணி நேரம் அவங்க அப்பா போராடி அந்த பிள்ளையை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க போராடினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவள் விரும்பி தான் நீச்சல் குளத்தில் விழுந்தான்னு. அன்னையிலேருந்து தான் அவள் தூங்கவே ஆரம்பித்தா. அந்த ஜியா ராய் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக அவளை எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக நடக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கல. அந்த குழந்தை வந்து இந்தியாவிலேயே முதன் முறையாக சின்ன வயசில் பிரைம் மினிஸ்டர் கிட்டக்க அர்ஜுனா அவார்டு வாங்கின குழந்தை தான் இந்த ஜியா ராய். அவள் பண்ண சாதனைகள் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி மாதிரி, பாம்பே டு நம்ம பாம்பன் வரைக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத நிமிடங்களில், அதாவது ஹவர்ஸில் 8 மணி நேரம் 32 செகண்ட்ஸில் கடந்திருக்கிறாங்க. ஸ்விம்மிங்காக அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து டீச்சராக பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினவங்க தான் பிள்ளைக்காக இன்றைக்கி அந்த சூழ்நிலைமைக்காக அதை விட்டு கொடுத்துட்டு தான் பிள்ளையோடைய கோச்சாக அவங்க மாறினாங்க. ஏன்னா வெளியில் யாரும் சொல்லி கொடுத்தா அவளுக்கு பிடிக்காது, அவளுக்காக அவங்க அம்மாவே ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்து அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம். அவங்க அப்பா என்ன பண்ணார்னா, மிலிட்ரியிலேருந்து விஆர்எஸ் கொடுத்து வந்து தான் குழந்தைய அம்மா பார்த்துக்கிட முடியாத நேரங்களில் அப்பா பார்த்துக்கிட்டாங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்ன குவாலிட்டிஸ் ஒரு ஃபேமிலிக்கு இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பொறுமைன்னு சொன்னால் அது 2 பேருக்குமே இருக்கணும். விட்டு கொடுக்குறதுன்னா அது 2 பேருக்குமே இருக்கணும். செல்ஃப்லெஸ்னால் 2 பேருக்குமே இருக்கணும். பேஷன்ஸ், காம்னஸ், சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த குழந்தை சாதனை குழந்தையாக மாறும். இந்த ஜியா ராய் வந்து எதுவுமே இல்லாத கல்லுன்னு தூக்கி போட்ட கல்
ஆனால் ஒரு நல்ல 2 பெற்றோர்களுடைய நல்ல குணங்களை யோசிச்சு பாருங்க. அந்த குணங்கள் விட்டு கொடுக்கறது, பொறுமையாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, சூழ்நிலைமையை தாங்கிக்கிறது. கஷ்டங்கள் இல்லாமல் இருந்திருக்குமா? ஒவ்வொரு நாள் அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கும் கஷ்டம் இருந்திருக்கும்ல. எல்லாத்தையும் தாங்கி தாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்துக்கிறது. அப்போது இது வந்து இதனால் நம்ம ஒரு பெண்ணுக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு எடுத்துக்கும் போது இன்றைக்கி நூற்றாண்டில் ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துறதுனால இந்த உண்மையை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மாத காலங்களில் 5 குடும்பம் பெண்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. குழந்தைங்க நடு ரோட்டில் நிற்கிறாங்க. எங்களால் கூப்பிட்டு ஃபவுண்டேஷனுக்குள்ளே வச்சுக்க முடியலை. என்ன காரணம்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த குழந்தைங்களோட ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்டக்க இருக்குது. இந்த பெண்களை நம்ம வந்து நீங்கள் சொன்ன அந்த கோவம் ஒரே ஒரு நிமிஷம்தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்டது. ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா இல்லை, அம்மா ஜெயிலில் இருக்காங்க. இது மாதிரி 5ல் 4 கேஸ் வந்து அம்மா ஜெயிலில் இருக்காங்க, அப்பா இல்லை. அது நம்ம ஷேர் பண்ண முடியாதுல்ல. ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு சூழ்நிலைமையில் இந்த தவறுகள் வந்து பொறுமை அப்படின்றது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது. நான் அதை எந்த ஒரு நோக்கத்தோடையும் குறிப்பிடலை. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலைமை வரும்போது நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அதான் நான் சொன்னேன், எப்படி வந்து சந்தோஷம் வரும்போது அது யாரையும் பாதிக்காது. அதனால் நம்ம சந்தோஷம் வந்து நம்மளோட இருக்கும்போதும் அது வெளியில் இருக்கிறவங்க அனுபவித்தாலும் அனுபவிக்காட்டினாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம கிட்டக்க கோபம் வரும்போது, அந்த வெறுப்புணர்ச்சி வரும்போது அது நம்மளை பாதிக்கிறது மட்டும் நம்மளை தாண்டி நம்மளை சார்ந்தவங்களும் பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எழுகிறது தான் இன்றைக்கி ரொம்ப தப்பாயிடுது. அது யாராக இருந்தாலும் சரி, சந்தோஷம் எப்படி நமக்குள்ளே நாம் அனுபவிக்கிறோமோ கோபம் வந்தாலும் நமக்குள்ளே நாமளே அனுபவிச்சுக்கணும். இதுக்கு பொறுமை தான் வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. தாட்ஸ் அப்படின்னா என்னன்னா எண்ணங்கள். சரி, எண்ணங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எண்ணம் போல் வாழ்க்கை. சரி, ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா? எல்லாரும் இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் காட்டுவேன். இதை பார்த்துக்கிட்டிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? சரி, இப்போ நான் என் கிளாக் ஆன் பண்ண போகிறேன். 30 செகண்ட்ஸ் தரேன். எல்லோரும் கண்ணை மூடிடுங்க டக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்த அந்த பிக்சரை மட்டும் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வரக்கூடாது. பார்த்துக்கோங்க, நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் வந்து அந்த மட்டும் நினச்சி பார்க்காதீங்க. வேறு எதை வேணாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் பார்த்ததை மட்டும் நினைக்கக்கூடாது. முடிய போது இன்னும் கடைசி 10 செகண்ட்ஸ் தான். ஓகே, சூப்பர். சரி, இப்போ நான் யாராவது ஆன்சர் பண்ண விரும்புகிறீங்களா? நீங்களா சும்மா நம்ம ஜஸ்ட் இது ஒரு கேம் தான். நீங்களா விருப்பப்பட்டால் நீங்களா எந்திரிச்சு கூட இதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் உண்மையாக சொல்லணும். நம்ம இந்த 1 மணி நேரம் முடிஞ்சிட்டு போகும்போது சில விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கான இந்த 1 மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்ப்போம். அப்போ அதில் முதல்ல வர்றது வந்து ஹானஸ்டி. சரி, இப்போ நான் கேட்குறேன், இது கொஸ்டின் என்னென்னா, நான் வந்து இங்கே ஒரு பிக்சர் காமிச்சேன்ல. என்ன பிக்சர் காமிச்சேன்? ஒயிட் ஹார்ஸ் காமிச்சோம். சரி, கண்ணை மூடி யாருமே அதை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எத்தனை பேர் நினச்சிங்க? வெரி குட். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம அதை தான் நினச்சோம். சரி, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரூவாக ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணதுக்காக. அதனால் நம்ம இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு போகிறோம். இப்போ இதை பார்த்துக்கோங்கப்பா. ஒரு 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 10 செகண்ட்ஸு. அடுத்து நம்ம கேம்குள்ளே போகிறோம்.
கண்ணை மூடிக்கோங்க. இப்போ நான் காமிச்ச அந்த ரெட் ரோஸை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். உங்களோட நினைவுகளில் அதை தாண்டி வேறு எதுவுமே வரக்கூடாது. பார்ப்போம் இதில் எத்தனை பேர் இப்போ பாஸ் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு. நெருங்கிட்டீங்க, கிட்ட வரப்போகிறோம் நம்ம. அதை தவிர வேறு எதையும் கான்சன்ட்ரேஷனில் கொடுக்காதீங்க. ஓகே, டைம்ஸ் அப். சரி, இங்கே யாராவது வர விரும்புகிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? சார் வாங்க ப்ளீஸ். இப்போ சார் ப்ளீஸ் உங்கள் பேர் சொல்லுங்கள். முகமது ஆஷிக். எங்கேருந்து வரீங்க? உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தீங்க. என் பேர் முகமது ஆஷிக். நான் மதுரையில் தான் இருக்கேன், மேரிட். நான் இன்டர்நேஷ்னல் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் கால் சென்டர். கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. நைஸ் சார். சார் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பிக்சர் நான் காமிச்சேன், அதை நினைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் அதை எவ்வளோ நேரம் உங்களுக்கு அது வந்தது? மேக்ஸ் ஃபஸ்ட் 20 செகண்ட்ஸ் வந்துச்சு. நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் வெளியே வந்தேன். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தீங்க. வெரி குட். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம முகமது சாருக்கு பெரிய கிளாப் கொடுக்கணும். ஏன்னா சொன்ன உடனேயும் அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துலேருந்து ஏறி இந்த இடத்துக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சார். சரி, செகண்ட் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? 12 to 13 செகண்ட்ஸ். இப்போது நம்ம செகண்டாக நம்ம காமிச்ச பிக்சர் என்னது? ஒரு ரோஸு 2 ஃபீமேலை காமிச்சிங்க. 2 ஃபீமேல் வந்து கடைசியாக இப்போ போட்டிருக்கேன். நம்ம நினைக்க சொன்னது ரோஸு. அந்த ரோஸை நீங்கள் நினைக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஜம்ப் சஃபில் ஆனிச்சு மேம். அந்த ரெண்டு பிக்சருமே சஃபில் ஆனிச்சு. உங்களுக்கு அந்த 2 பிக்சருமே சஃபில் ஆயிடுச்சு. ஃபீமேலோட பிக்சரும் அந்த ரோஸோட பிக்சரும் சஃபில் ஆயிடுச்சு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, இப்போது சார் வந்து அவர் சொன்ன விஷயத்தை அவர் ஒத்துக்கிட்டார். என்ன ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், என்னால் 20 செகண்ட்ஸுக்கு வந்து எனக்கு வந்து நான் வரக்கூடாதுன்னு நினச்ச விஷயத்தை வந்து என்னால் தடுக்க முடியலை. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அந்த விஷயத்தை. நம்ம பார்க்குறதுனால அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் பிரெயினில் அதுவே அமர்ந்துருது. நம்ம நினைக்க வேண்டாம், நம்ம நினச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயம் அதை தான் நம்ம நினைப்போம். இது யாரெல்லாம் உண்மையாகவே நினச்சிங்களோ அதுதான் உண்மை, மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நம்ம பேசுகிறோம், நம்ம சொல்கிறோன்றதுக்காக யதார்த்தத்தை மீறின எந்த உண்மைகளையும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம எடுத்துக்கணும், ஒரு விஷயம் முடியும் போது உண்மையான விஷயங்களை, நமக்கான வாழ்க்கைக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுன்னும் போது நிச்சயமாகவே வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சா நம்ம ஒயிட் ஹார்ஸை தான் நினைப்போம். அதே மாதிரி தான் ரெட் ரோஸை நம்ம நினைக்கணும்னு நினைக்கும் போது அப்போ ஒயிட் ஹார்ஸும் சேர்ந்து தான் வரும், தடுக்க முடியாது. இதில் என்ன மிகப்பெரிய உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தாட்ஸ், எண்ணங்கள்னு நம்ம சொன்னோம் இல்லையா, வேண்டாம் வேண்டான்னு நம்ம சொல்கிற எண்ணங்கள் தான் முதல்ல நமக்கு வரும். பரவாயில்ல, வேண்டாம் வேண்டான்னு நம்ம சொல்கிற எண்ணங்கள் தான் நமக்கு முதல்ல வரும். அதை நம்ம எவ்வளோ தான் தள்ளி போட்டாலும் அது நம்மளை வந்து ஆட்கொள்ள தான் செய்யும். ஆனால் அதை ஆட்கொள்கிற நிமிடங்கள் சார் சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிடம் தான். ஆனால் நீங்கள் வந்து விடாமல் போராடுறீங்க, அதை விரட்டணும் அப்படின்னு நீங்கள் போராடுறீங்க. இதுதான் சிம்பிளான நம்ம லைஃப்பில் வரக்கூடிய கான்செப்டும். நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வராமல் நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. 5 விரலும் ஒன்றா இருக்காது. என்னுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். எனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்ச ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்காது, அடுத்தவங்களுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்ச ஒரு விஷயம் எனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்காது. அப்போ நம்ம எண்ணங்கள் வந்து மாறிக்கிட்டே ஓடிக்கிட்டே தான் அது இருக்கும், நம்ம நிப்பாட்டவே முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, அதிலிருந்து எப்படி நாம் வந்து வெளியே எடுத்துக்கிட்டு வரணும்,
அப்படின்றது தான் இந்த எண்ணங்கள் அப்படின்றதுடைய மிக முக்கியமான உண்மை. இந்த ஒயிட் ஹார்ஸ் வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து ஒரு சூடாக ஒரு சூப்பு பவுல் கொடுக்குறீங்க. ஏய் கொட்டிடாத, அதை பார்த்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லணுமா? பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு வா, அதை விழாமல் பார்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்த போகிறோமா? அதுதான் எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும். அது ரெட் ரோஸ், அந்த ரெட் ரோஸை நினைக்கும்போது ரொம்ப அழகாக பூத்து குழுங்குச்சு நம்ம மனசுக்குள்ளே. அப்போ நம்ம சூழ்நிலைமைகள் வந்து அந்த நேரத்தில் வந்து சந்தோஷமான சூழ்நிலைகள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் ஒரே ஒரு உண்மை, நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்போ தான் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். ஏன் இந்த எண்ணங்கள் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போகிறேன், ஏன் அதை வந்து நம்ம ரொம்ப வேறாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி நம்ம வந்து சந்தோஷப்படுறதும் கோவப்படுறதும் துக்கப்படுறதும் நமக்கு நாமளே அனுபவிக்கிறோமோ, நம்மளை நாம் எல்லா சூழ்நிலையும் கடந்தாகணும். நாம் பிறந்துட்டோம், நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஏன் அதை நம்ம தானே வாழணும்? ஏன் அதை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே வாழ்ந்துக்க கூடாது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சண்டை நடக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிரச்சனை நடக்குது. கணவர் மனைவிக்கோ, குழந்தைங்க அப்பா பொண்ணுக்கோ, அம்மா பொண்ணுக்கோ, அம்மா பையனுக்கோ, ஏதோ மாமியார் மாமனார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனை வந்து 2 பேருக்கு தான். இப்போ இதில் வந்து நாமளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். நாம் என்ன பண்ணணுன்றதை நாம தான் முடிவு பண்ணணும். இப்போ இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட இண்டிபெண்டன்சி ஆஃப் லைஃப். இன்றைக்கி வந்து சூழ்நிலைமை வந்து இண்டிபெண்ட்டாக வாழணும் அப்படின்ற பேரில் யாருமே வேண்டாம், நான் தனியாக வாழ்கிறது தான் இண்டிபெண்ட்டான வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது இண்டிபெண்ட்டான வாழ்க்கைன்றது. இண்டிபெண்டன்சின்றது நம்மளுடைய தாட்ஸில் இருக்கணும். நாம் எப்படி நம்மளை உருவாக்கிக்கணும் அப்படின்ற தாட்டை நாம் விதைக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கை அமையும். அதுதான் இண்டிபெண்டன்சி ஆஃப் லைஃப். இது ஏன் இது வந்து சிலர் ஒத்துக்கலாம், சிலர் ஒத்துக்காமல் போகலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான், சந்தோஷம் துக்கம் கோபம் வருத்தம் எல்லாமே நாம் தான் அனுபவிக்கணும். அப்போ அதை நாமளே அந்த இடத்த வந்து ஆணி வேரை வந்து சரி பண்ணிக்கணும். இது வந்து சார் கூட ரொம்ப சொன்னாங்க, மேடம் நீங்கள் 2வது பிக்சர் காமிச்சனால இதுதான் ரொம்ப ஆஸ்ட்லேஷனில் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ராக்டிக்கலான உண்மையான ஒரு விஷயம், ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹோட்டல். சரி, இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இல்லாதனாலயா என்னன்னு எனக்கு இந்த கேள்வியை கேட்க முடியலை. இல்லை யாராக இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நாம் ஜென்ரலாக ஒருத்தர் வந்து வெளித்தோற்றத்துக்கு எப்படி இருந்தால் நம்மளை நமக்கு பிடிக்கும்? ஸ்மார்ட்டானா என்ன மாதிரி ஸ்மார்ட்டா? ஹேண்ட்ஸம்னா என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா? நீட்டாக அழகாக இருக்கணும். அழகுன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஃபிசிக் இப்படி இருக்கணும், ஹைட் இப்படி இருக்கணும், சூர்யா மாதிரி இருக்கணும். ச்சே என்னப்பா ஸ்ட்ரக்சர். இப்போ அவங்க பெரிய சூர்யா ஃபேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான். நம்ம வெயிட் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அந்த 2வது கேர்ள் மாதிரி இருக்கணும். அப்படி தானே மேடம்? ஃபிசிக்கு அப்படி இருந்துட்டு அழகாக இருப்பாங்க. அழகுக்கு நாம் கொடுக்குற அடையாளம் அது. ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்புறம் சார் நீங்களாம் கூட சொல்லலாம், இன்டெலிஜென்ட்டு அழகு. அடுத்து நீட்லி ட்ரெஸ்டாக இருக்கணும், அப்போ ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். அன்பாக இருக்கணும். சாருக்கு விஜய் மாதிரி இருக்கணுமா? அவ்வளோதானா அழகுக்கு அடையாளம்? சார் நீங்களா லேடிஸ் எப்படி அழகுன்னா நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்க மேடம்? சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருக்கணும். புரிதல் இருந்தாலும் எல்லாமே வந்துடும். புரிதல் எப்படி வரும்? ரிசீவ் பண்ணிக்கணும், குவாலிட்டி. வேறு அங்கெல்லாம் எல்லாருமே தான் நான் கவர் பண்ணுவேன்ப்பா, யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் தூங்குறீங்களா? நாங்கள் ஒரு மீட்ரு வச்சுருக்கோம்.
நாங்கள் செக் பண்ணுவோம். எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், இங்கே பாருமா க்ரீன் லைட் எரியும், ரெட் லைட் எரியும். இப்போ நீ உண்மை பேசுனேன்னா இந்த மீட்டர் வந்து க்ரீன் லைட் காட்டும், இப்போ நீ பொய் பேசுனேன்னா இந்த மீட்டர் வந்து ரெட் லைட் காட்டும். ஸோ நீங்கள் இப்போ எந்த மீட்டர் காட்ட போகிறீங்கன்றதை நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் இங்கே மீட்டர் வச்சுருக்குறோம். எல்லாருமே பேசலாம். இது ஒரு ஜாலியாக முடிச்சுட்டு போகும்போது நான் நினச்ச மாதிரி என்னுடைய தாட்ஸ், நான் விதைச்சிட்டு வந்த விதைகளுடைய எண்ணங்கள் மாதிரி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், அவ்வளோதான். எனக்கு வேறு எந்த பெரிய ஆசையும் கிடையாது. சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், சும்மா ஷேர் பண்ணலாம். பிடிக்கும், அது அழகுன்னு நம்ம சொல்லிடுவோம். அழகை மீன் பண்ணும். போல்டாக இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருந்தாலே பிடிக்கும். சூப்பர் மேம், உங்கள் சிரிப்பு சூப்பர் மேம். நல்ல மனசு, அந்த மனசு தான் எண்ணங்கள். சூப்பர் சார். ஆட்டிடியூட் செம மேம். நீங்கள் தான் நல்ல குணம். வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் உள்ளே இருக்கிற எண்ணங்களை வச்சு தான். ஓகே சார், ஓகே, புரிதல். சூப்பர், சிம்பிள். நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாம் நம்மளோட பாதையில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பிடிக்க போகிறோம் அந்த பிளேனை. இது வந்து என்ன விஷயம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் வந்து அழகுக்கு கொடுக்குற அதே விளக்கம்தான். ஒரு ஹோட்டல் வந்து அன்னைக்கு வந்து ஒரு விருந்து நடக்குது. ஒரு லேடி வந்து வராங்க. நாம் எதிர்பார்க்குற அதே ஸ்ட்ரக்சரு, ஃபிகருன்னு சொல்லுவீங்க இல்லையா உங்களுடைய கான்செப்டில், அதே மாதிரி கச்சின்னு கிச்சின்னு அற்புதமாக அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லேடி மாதிரி ஒரு பொண்ணு வருது. அப்படியே ஐஸ்வர்யா ராய், நான் வந்து அதான் சொன்னேன், நான் ஐஸ்வர்யா ராயை எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடாது, அப்புறம் என்னை பூமர் ஆண்டின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஐஸ்வர்யா ராயே பாட்டி ஆகிட்டாங்க. நீங்கள் வேறு ஏதாவது ரீசெண்டாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரீசெண்டாலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அழகு சாய் பல்லவி சொல்லலாமா? சரி, ஓகே. அவ்வளோ அழகாக கச்சிதமாக ஒரு பொண்ணு வந்து வராங்க. கண்ணு அவங்க கிட்டக்க இருந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் பிரிச்சே பார்க்க முடியலை. அவ்வளோ அழகாக கம்பீரமாக நடந்து வராங்க. முகத்தில் நீங்கள் சொன்ன அதே புன்னகை, அப்படியே எல்லாரையும் வசீகரமான பார்வை. ச்சே, இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, வானத்திலேருந்து அப்படியே குதிச்சு வந்திருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு வெளித்தோற்றம், ஆட்டிடியூட் பார்த்தாலே அப்படி எக்ஸ்ட்ரா. அவ்வளோ எக்ஸ்ட்ரா டு எக்ஸ்ட்ரான்னு போட்டுக்கோங்க, மார்க்கு 100க்கு 100 கூட போட்டுடலாம் அந்த பொண்ணுக்குப்பா. அவ்வளோ அழகாக வந்து டேபிளில் உட்காந்து, கூடெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் வரல, தனியாக தான் வந்திருக்கு. உடனேயும் புக் எடுக்கிறாங்க. வெயிட்டர் வராரு. வெயிட்டர் வந்து கேட்குறாரு என்ன ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் சொன்ன அதே அந்த ஆட்டிடியூட் மாதிரி சிம்பிளாக தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு யாரை பற்றியும் அவங்க கவலைப்படாமல் இப்படி ஒரு அழகான ஒரு புக் எடுத்து அப்படியே அழகாக ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பார்க்க எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. ச்சே, இந்த பொண்ணு பாருப்பா எவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அவங்க வேலை வந்துன்னு படிச்சுட்ருக்காங்க, இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கடந்து போகுது. 5 நிமிஷத்தில் வந்து அவங்க டேபிளில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து விழுந்துது. ஒரு கரப்பாம்பூச்சி வந்து விழுந்த உடனேயும் என்ன பண்ணுவோம், நம்ம கரப்பாம்பூச்சி விழுந்த உடனேயும் கையா முயான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பயம் கரப்பாம்பூச்சி. நம்ம என்னடா பண்ணுறது, சூழ்நிலைமை அப்படி மாறிச்சு. அன்னைக்கு ட்விஸ்ட்டு கரப்பாம்பூச்சியாக இருந்துச்சு. வந்து கரப்பாம்பூச்சி அவங்க டேபிளில் விழுந்துருச்சு. விழுந்த உடனேயும் அவங்க அலறி அடிக்கிறாங்க, கத்துறாங்க, உருள்றாங்க. அந்த ஹோட்டலில் இருந்த அழகு, அமைதி எல்லாமே குழஞ்சு போயிடுச்சு. உடனேயும் உள்ளே இதை பார்த்துட்டே இருந்த ஒரு குண்டு பெண் ஓடி வராங்க. ஓடி வந்து, என்னாச்சு மேடம், என்ன நடந்தது, ஏன் இந்த கலாட்டா, என்ன நடக்குது? அவங்களுக்கு வந்து அவங்க கஸ்டமர், ஸோ ரொம்ப ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன மேடம் ஆச்சு, என்ன நடந்தது, சொல்லுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க என்ன விஷயம்னு சொல்லாமே கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு அந்த கரப்பாம்பூச்சியை பிடிக்க போகிறாங்க. நமக்கு தான் தெரியுமே கரப்பாம்பூச்சி எப்படி பறக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள்லாம் நான் நினைக்கிறேன் இப்போ கரப்பாம்பூச்சியை இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு
பிடிக்க போகிறாங்க, அது பறக்குது, பிடிக்க போகிறாங்க, பறக்குது. கடைசியாக ஒரு வழியாக அந்த பெண் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ரொம்ப சாதாரணமாக அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தூக்கி கொண்டு போய் ஜன்னலில் போட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருந்த வாஷ் பேஷனில் கையை கழுவி அங்கேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு, மேடம் ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருந்தாங்க அவங்க வேலையை பார்க்க. இந்த 2 காட்சியை இப்போ நீங்கள் கண்டுட்டீங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறமா நம்ம சொல்யூஷனுக்கு போவோம். ஆட்டிடியூட். அடுத்து ஹவு டு ரியாக்ட் இன் அன் என்விரான்மெண்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். தைரியமாக இருக்கணும். யாரையும் பார்த்து இமேஜினேஷன்ஸ் வைக்கக்கூடாது. தட் இஸ் லைஃப். ஓகே, அடுத்து இவங்கள்ட்ட இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்களே பார்க்க அழகாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கு கிச்சன் இருக்கணும், சாய் பல்லவி மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரக்சராக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கையோட உண்மை. ரெண்டுமே சேர்ந்துருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எக்ஸ்ட்ராடினரி டு எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் கேட்குறது போனஸ், நாம் பேசுகிறது யதார்த்தம். யதார்த்தன்றது என்ன தெரியுமா? மேம் சொன்ன மாதிரி நமக்கு எல்லா சிச்சுவேஷன்ஸும் வரும் வாழ்க்கையில், கரப்பாம்பூச்சி மாதிரி தான். நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். இதோடைய உண்மையே அதுதான். நம்மளுடைய ரெஸ்பான்ஸுக்கும் ரியாக்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வாழணும். ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணாங்க? அமைதியாக இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது யாருக்குமே தெரியல, யாராவது அந்த குண்டு பெண்ணை பார்த்து ரசித்தாங்களா? ரசிக்கலை. ஆனால் வலிமையான தைரியமான மனம், நீங்கள் சொன்ன அந்த தைரியன்ற கேரக்டர் அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு, ஆட்டிடியூட் இருந்துச்சு. அப்போ வாழ்க்கைக்கு எது தெரியுமா தேவை? அதுதான் தேவை. நீ எப்படி உன் வாழ்க்கையை நீ சித்தரிச்சுக்கிற, உனக்கு தேவையான என்னென்ன குவாலிட்டிஸை நீ எப்படி எடுத்துக்கிற. ஏன்னா இது ஓன் லைஃப். இங்கே ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட்ஸு, என் குழந்தைங்க, எல்லா இரத்த சம்பந்தப்பட்டமான உறவுகளும் சரி, அம்மா அப்பா எல்லாருமே, ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் தனித்தனியாக பாருங்கள். உங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து வச்சு கலந்து பார்க்காதீங்க, பிரிச்சிருங்க. அப்போ தான் பிரச்சனையும் பிரிஞ்சு போயிடும். நமக்கு என்ன தேவையோ அதை நாம தான் வளர்த்துக்கணும். அந்த குண்டு பொண்ணுக்கு தேவை வந்து அழகு கிடையாது வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. அவளை தானே அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஏன் பிடிச்சிச்சு? அவள்கிட்ட இருந்த தைரியம் உங்களுக்கு பிடிச்சிச்சு. அவள் எப்படி அந்த சிச்சுவேஷனை அமைதியாக ஹேண்டில் பண்ணான்றது பிடிச்சிச்சு. இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? அவளை ரசித்ததெல்லாம் வெளி உலகம். அவ்வளோ நேரம் அந்த ஹோட்டலில் இருந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கா, இவ தான் பெஸ்ட்டு, அப்படி இப்படின்னு ரசிச்சிட்டு இருந்த அதே உலகம் ஒரே ஒரு சூழ்நிலை தான் குண்டு பெண்ணை ரசிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும்னா, வெளியில் இருக்கிறவங்க இப்படி பேசுவாங்க, என்னை இப்படி நினைப்பாங்க, அவங்களுக்காக நான் இப்படி இருக்கணும்னு நம்ம நினச்சா நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. சூழ்நிலைமை வரும்போது மாறி 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 அவங்கவுங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேறவங்க. ஆமாம் தானே? அதுதான் உண்மை. நம்ம லைஃப்பை நாம் தான் டிசைன் பண்ணணும். நமக்கான சூழ்நிலைகளை நாம் தான் உருவாக்கணும். நம்ம கூட ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஷேர் பண்ணிக்க வந்துக்கிட்ட உறவுகள். அதுக்காக அவங்க இல்லாமல் வாழணுன்றது வந்து முழுமையான சந்தோஷம் கிடையாது. இருந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழணும். மேம் சொன்னாங்க புரிதல் வேணும் அப்படின்னு. உண்மை என்ன தெரியுமா? பாசத்தை விட புரிதல் தான் ரொம்ப முக்கியம். எந்த உறவுலையுமே ஒரு அருமையான ஃப்ரெண்டு பழகியிருப்பான், இவ்வளோ நாள் பழகினான்டா, ஆனால் அவன் என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டான் தானே நீங்கள் சொல்லுவீங்க. அதே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் சரி. அப்போ புரிதல் வேணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கும்? அந்த புரிதல் நமக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்கும்.
அப்போ எப்படி அந்த புரிதலை நமக்குள்ளே நம்ம வச்சுக்க முடியும்? நாம தான் நமக்கு மட்டும் என்ன தேவைன்றதை நாம தான் வரையணும். அதை தாண்டி வேறு எதையுமே பெருசாகவே நம்ம வரையக்கவே கூடாது. அதுக்கு எது முக்கியம்னா எண்ணங்கள் தான் முக்கியம். நம்ம லைஃப்பை நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், எது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் முதல்ல உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க போகுது. நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க, பெண்கள் வந்து, ஐயோ நான் இல்லைன்னா என் பொண்ணு சாப்பிடவே மாட்டா, ஐயோ நான் இல்லைன்னா யார் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பா, நான் இல்லைன்னா அவளுக்கு தலை சீவ தெரியாது, நான் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டார். கிடையாது. அவங்க நிச்சயமாக அவங்கவுங்களுக்கான சூழ்நிலை அவங்கவுங்க மாற்றி அமைச்சுக்குவாங்க. நமக்கான சூழ்நிலையை நாம தான் மாற்றி அமைச்சுக்கணும். இந்த மாற்றி அமைச்சுக்கணுன்ற போது தான் நாம் எப்படி மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மாற்றி அமைச்சுக்கணும்னா அப்போ தான் வந்து நாம் வந்து நமக்கான சில கேரக்டர்ஸ், அதாவது சில நல்ல விஷயங்களை நமக்குள்ளே ஆணித்தனமாக வேரூண்டிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எதை வளர்த்துக்கணும்னா பொறுமையை வளர்த்துக்கணும், விட்டு கொடுக்கறத வளர்த்துக்கணும், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், ஈகோ இல்லாமல் வாழ கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து பிறந்த உடனேலாம் வராதுங்க. இப்போ நான் இருக்கேன், ப்ராக்டிக்கலாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன், பேசுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், மேடம் இவ்வளோ பெருசாக பேசிகிட்டே போகிறாங்களே, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியுமா? தேவையில்லைல்ல. நான் வந்து உங்கள்கிட்டக்க என்னதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? உங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன தேவையோ அதை நான் சரி பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங்க்கு கேட்டிருந்தாங்க என்கிட்டக்க. அப்போது என்கிட்டக்க சார் சொன்னாங்க, மேடம் இது பொங்கல் நேரம், அதனால் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. சார், நான் எவ்வளோ பேர் வருவாங்கன்றதுக்காக நான் பேசணும்னு நான் விரும்பலை. நான் பேசுகிற விஷயங்களில் எவ்வளோ விஷயங்கள் அர்த்தமானதாக இருக்குன்றது மட்டும்தான் சார் முக்கியம்னு நான் சொன்னேன் சார் கிட்டக்க. ஏன் நான் அங்கே அவ்வளோ பேர் இருந்து என் பேச்சை கேட்கணும்னு நான் விரும்பலை. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சேன். அந்த எண்ணங்களை சரி பண்ணிக்கணுன்றதில் மிக முக்கியமாக பயிற்சி எடுக்கிறேன். சரி, இப்போ நம்ம சிம்பிளாக இப்படி ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு சூழ்நிலைமை இருக்குது. இது எத்தனை பேருக்கு இங்கேருந்து பார்க்க முடியுதுன்னு தெரியல. இந்த 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 இதை பார்க்க முடியுதா எல்லாராலையும்? இந்த பிக்சரை பார்க்க முடியுதா? இது என்னன்னு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பக்கம் இது வந்து நம்ம எண்ணங்களை எப்படி சரி செஞ்சுக்கணுன்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு புஸ்தகத்திலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து கொஸ்ஸா முஸ்ஸான்னு போட்டு கசக்கி போட்டிருக்கிற ஒரு வளைவுகள். இது வந்து ஒரு அருமையான, நான் சொன்ன பௌர்ணமி நிலா. இதுதான் 2 கான்சிக்வன்ஸ். சரியா? ஒரு மனிதர் வந்து, இது வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம், லண்டனில் நடந்த ஒரு விஷயம். அவர் வந்து சார் மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கார். அது வந்து ரொம்ப ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தேடிட்டே இருந்திருக்கார். அப்பார்ட்மெண்ட் தேடிட்டே இருந்தபோது அவருக்கு வந்து அவர் நினச்ச மாதிரி அமைகிறதுக்கே டைம் எடுத்துருச்சு. ஆனால் அமைஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருந்த இடத்த காலி பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஊர்லேருந்து அவங்க அம்மா, தம்பி, அப்பா 3 பேரையும் வர சொல்லிடுறாரு. இவருக்கு வந்து இவர் இருந்த இடத்துலேருந்து 10 நிமிஷம்தான் வாக்கிங்கில் வந்து அந்த வீடு அப்பார்ட்மெண்ட் கிடச்சதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வண்டியில் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறாரு. அடுத்த நாள் போய் அவங்க வந்து இறங்கணும். அப்போது மொதல் நாள் ஈவினிங் வந்து அவருக்கு அந்த லேடி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிக்கோங்க, என் வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் அதை சால்வ் பண்ணணும், நான் டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் விட்டுட்டேன், நான் சால்வ் பண்ணணும், அதனால் இப்போ என்கிட்டக்க இருந்து ஸ்கீயை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த வீடை வந்து இப்போ நீங்கள் ஆக்குப்பை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு விரக்தியான சூழ்நிலைமை வந்துடும். ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல பழமொழியும் இருக்குது தமிழில், அரசனை நம்பி
புருஷனையும் கைவிட்டாச்சு, இவங்கள்ட்டையும் வீடை காலி பண்ணுறோன்னு சொல்லியாச்சு, சாமான் சட்டெல்லாம் அள்ளி வண்டிக்குள்ளே போட்டாச்சு, வண்டியை எடுக்க வேண்டியது தான். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஃபோன் வந்து அந்த 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 வீடே இல்லைன்னு வருது. ரொம்ப விரக்தி ஆகிட்டார். யாராக இருந்தாலும் அப்படி தானே ஆகும், நம்மளாக இருந்தாலும் அதுதானே. நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் நம்ம சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது தானே முக்கியம். ஸோ ரொம்ப விரக்தி ஆகிட்டு ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப கத்துறாரு, எல்லாம் அப்படியே வெறி கொண்டு செயல் பண்ணுறாரு. இப்படி ஒரு லேடியா, இப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் பேசுகிறதே கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஃபோனை கட் பண்ணுறாங்களே, அப்படி இப்படின்னு திட்டுறாரு. திட்டிட்டு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி விடு, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அடுத்து என்ன பண்ணுவோன்னு யோசிப்போம். அவரால் யோசிக்கவே முடியலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமில் வந்து ஹோட்டலில் வந்து ஒரு ரூம் புக் பண்ணுறாங்க. எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் புக் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் அதை வந்து புக் பண்ணி இருக்கிறார். 3ஆவது நாள் அந்த லேடிகிட்டேருந்து ஃபோன் வருது. நீங்கள் நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, உங்கள் எண்ணங்கள் ரொம்ப வலிமையாக இருந்தது, எனக்கு நான் நினச்சதை விட டேக்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி ரூம் வந்து கிடச்சிருச்சு, நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 2 நாள் அவர் அந்த லேடி எவ்வளோ திட்டினார். அது யாரை பாதிச்சிச்சு? அவரை பாதிச்சிச்சா, அந்த லேடியை பாதிச்சிச்சா? வருத்தப்பட்டது, அந்த சூழ்நிலையை கைவிட்டது யார் மேலே தப்பு? அப்போ என்ன, ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டு வாழணும் அப்படின்னா, எது நடக்குதா அது நன்மைக்கு தான். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பிடிச்ச உறவு நம்மளை விட்டு போகுதா, நம்ம பிடிச்ச உயிர் நம்ம கிட்டக்க இருந்து போகுதா, நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீமுக்கு சொல்கிறேன். அதுவே அவ்வளோ பெரிய விஷயத்தையே நம்ம நல்லதுக்கு தான் எடுக்கணும்னும் போது, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி மாறப்போகுது யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு அவர் பொறுமையாக இருந்து நிதானமாக நம்ம அடுத்து என்ன செய்யணுன்றதை யோசிச்சாதான் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். நான் சொன்ன அந்த அம்மா தாய்மார்கள்லாம் ஒரு 5 நிமிஷம் அவங்க கோவத்தை ஒதுக்கி வச்சு தான் பிள்ளைங்களை கண் முன்னாடி நினச்சி வச்சுருந்தாங்கன்னா, இன்னைக்கு 10 பிள்ளைங்க ரோட்டில் அனாதையாக நிற்காதுங்க. இங்கே ஜென்ஸ் லேடிஸ் அப்படின்லாம் எந்த இன்இக்வாலிட்டிஸுக்கும் நான் வரல. நான் நினைக்கிறது, நாம் உண்மையான கருத்தாக நான் படித்த பல புஸ்தகங்கள்லேருந்து எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நாம் நல்லா இருக்கணும்னா நம்மளை முதல்ல நாம் நல்லா வச்சுக்கணும். நாம் நல்லா வச்சுக்கணுன்னா அதுக்கு முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை நாம் நல்லா உயர்வாக வச்சுக்கணும். எப்போவுமே நான் வந்து எந்த மேடைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கேன். அப்போ நான் சொல்லுவேன் குழந்தைங்க கிட்ட, எண்ணங்களில் வறுமை வைக்காதே. நீ கோடீஸ்வரன் ஆகணும்னு நினை, அந்த தாட்டில் ஏன் உனக்கு டைல்யூஷன் வரணும்? அந்த தாட்டை வைக்கிறதுல ஏன் நீங்கள் கஷ்டப்படணும்? குண்டாக இருக்கிற பொண்ணுங்க நினைங்களேன், நான் ஒல்லியாயிட்டேன், நான் அழகாக இருக்கேன், நான் ஃபிட்டாக இருக்கேன், யார் வந்து உங்களை என்ன கேட்க போகிறா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு சுகி சிவம் ஐயா வந்து சொல்லுவார், ஃப்ளைட்டில் வந்து ஏறும்போது சீட் பெல்ட் ஒரு தடவை போட அவரால் முடியலையாம். உடனே ஏர் ஹோஸ்டஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெல்ட் கொடுத்தாங்களாம். அப்போ பக்கத்தில் இருந்தவர் சிரிச்சாராம். ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை சார், சும்மா தான் சார் சிரித்தேன். எப்பா, என் காலில் முட்டி வலி, கொஞ்சம் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், வேணா என் முட்டியை மாற்றிட்டு உன் முட்டியை தரியான்னு கேட்டாராம். நமக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம எதையும் வாங்க முடியாது இல்லையா? நாம தான் அனுபவிக்கணும். இது ஏன் உடம்பு, நான் தூக்கி சுமக்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்காம கேட்டாராம். அதுதான் யதார்த்தமான உண்மை. நமக்கு என்ன வேணுன்றதை நாம தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஏன் அடுத்தவங்களை நாம் வந்து கேட்கணும்னு நான் சொல்ல வரல. நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்லதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஆனால் எதை நமக்குள்ளே வளர்த்துக்கணும் தெரியுமா? எப்பயுமே வந்து நான் எப்படி இந்த ஒயிட் ஹார்ஸ் ரெட் ஹார்ஸ் சொன்னேன், ரெட் ரோஸ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம எண்ணங்களை இன்னும் தூய்மையாக்கிக்கிறதுக்கு நான் இன்னொரு சிம்பிளான வழி சொல்கிறேன். நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி நம்ம இந்த ஹாலில் அடுத்து இந்த 1 மணி நேரம் மேடம் கொடுத்த 1 மணி நேரம் முடிய போகுது, நாம் சந்திச்சிட்ருக்க இந்த 1 மணி நேரமும் முடிய போகுது. ஆனால் வெளியே போனோன்னையும் வேறு சூழ்நிலைகள் வரும், எதுவுமே மாறாது. நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும். அதெல்லாம் எப்படி தெரியுமா? நமக்கு வந்து டெய்லி வர தாட்ஸில் வந்து 2ஆக பிரிப்போமா. ஒன்று வந்து கருப்பு ஓநாய், இன்னொன்று வந்து வெள்ளை ஓநாய் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிப்போமா.
அந்த கருப்பு ஓநாய் இல்லாமல் வெள்ளை ஓநாய் வாழாது. ஏன்னா வெறும் வெள்ளை ஓநாயை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிச்சு போயிடும்ல. வெறும் ஒல்லியான பொண்ணையே பார்த்துட்டு இருந்தால் நமக்கும் பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி தான் கெட்ட எண்ணங்கள் நமக்கு வராமல்லாம் இருக்காது, வரும். யார் சொன்னால் வராதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க, வரதான் செய்யும். 80% வரதான் செய்யும். சார் சொன்ன மாதிரி 20 செகண்ட்ஸுக்கு அது நின்று தான் தீரும். ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா, வெள்ளை ஓனாய் நமக்குள்ளே தானே இருக்குது. ஒரு குழந்தை உங்கள் கண்ணு முன்னாடி அடிபட்டு ரத்தம் வந்தால், அவன் அப்போ என் கூட சண்டை போட்டவன், அதனால் இந்த குழந்தைக்கு நான் தூக்கி வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவீங்களா? தூக்கி உங்கள் மனசு பரிதவிச்சு வைத்தியம் பார்க்க ஓடும்ல, அது வெள்ளை ஓனாய். அவங்க அப்பாவோட சண்டை போட்டது கருப்பு ஓனாய். நமக்கே தெரியும் நம்ம வெள்ளை ஓனாயை தான் ரொம்ப விரும்புவோம். ஆனால் நம்ம சூழ்நிலைமை, நம்ம அகங்காரம், நம்மளுடைய பொறுமை இல்லாத தனம், நம்ம விட்டு கொடுக்க முடியாத எண்ணங்கள், அதுதான் நம்மளை கருப்பு ஓனாயை ஆக்கிரமிக்க வைக்குது. அதை நம்ம செய்ய வேண்டாமே. நம்ம வெள்ளை ஓனாய்க்கு நிறைய இடம் கொடுப்போமே. கருப்பு ஓனாய் இல்லாமல் இருக்க முடியாது, வரதான் செய்யும். எடுத்த உடனே எல்லா மாற்றங்களும் ஒரே நாளில் போய் முடியுமான்னா முடியாது. எதுவுமே ஒரு நாள்ல எல்லாம் நடக்காது. அமெரிக்காவில் வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது சூசைட் பண்ணிக்கணுன்ற எண்ணம் அடிக்கடி வருமா. பிடிக்காதான், வாழவே பிடிக்காதான். ஏன்னா எல்லாரும் என்னை கோலன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் இல்லை, இருக்கிற நீங்கள் என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதெல்லாம் அவர் நினச்சி சித்திரவதைப்பட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம். அப்போது ஒரே ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு புக்கில் ஆர்டிக்கலை படித்தாராம். அதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒரு டிப்பிங் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிமிஷத்தில் என்ன மாற்றம் கிடைக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு அவர் அந்த ஆர்டிக்கலை படித்து தனக்குள்ள விஷயங்களை எடுத்துக்கிட்டு, இனிமேல் அப்போ அவர் முடிவு பண்ணது ஒன்று தான், நான் எதை சரி பண்ணால் இது என் கிட்டக்கேருந்து வெளியே போகும், இந்த கருப்பு ஓனாயை நான் விரட்ட முடியும்னா, இந்த சூசைட் பண்ணுற தாட்ஸை நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சார். அவர் தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். 15 வருஷம் சர்வீஸில் இருக்கார். பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, நிறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒன் ஆஃப் த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கார். அப்போ அவர் சொல்லுவார், எதுவுமே ஒரு நாள் இரவில் நடக்கக்கூடிய திரைப்பட பாடல் காட்சி கிடையாது நம்ம வாழ்க்கை. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாழணும். எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி அமையாது. இப்போ நாமளே இருக்கோம், குழந்தையில அழகாக பொசு பொசுன்னு ஜம்முன்னு ஜாலியாக இருந்தோம். நாமளே எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பருவம் வரும்போது நம்மளுடைய உடலில் எவ்வளோ மாற்றங்கள் வருது. நீங்கள் சொன்ன அதே அழகு அந்த பருவத்தில் இருக்கும், அடுத்த பருவத்துக்கு இருக்குமா? நம்ம கூட அது வருமா? வராது. ஆனால் நீங்கள் விதைக்கிற விதையான எண்ணங்கள் உங்கள் கூட வரும். எந்த விஷயத்தில் வேணாலும் எண்ணங்களில் வறுமை வைக்காதீங்க. நம்ம சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் சந்தோஷமாக வைக்க வேண்டிய எண்ணம், நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், ஹாப்பினஸ் தான் என் வாழ்க்கை. நினச்சி பாருங்களேன். அப்புறம் சூழ்நிலை தன்னால் மாறும். அப்புறம் நீங்களும் ஜம்முன்னு வில்லியம் ஜேம்ஸ் மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். நாமளும் மேபி ஒரு 10 வருஷம் கழித்து சந்திப்போம். நீங்களும் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு மேடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்களும் என்கிட்டக்க உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன். அவ்வளோதான், சிம்பிள். லைஃப் எதுவுமே இப்போது அந்த பேராற்றல் முழுமை நம்ம பெறணும்னா நாம் சொல்ல வேண்டிய கருத்து இது ஒன்று தான். எதுவுமே ஒரு நாளில் மாறாது, ஒரு மணி நேரத்தில் மாறாது. எல்லாத்துக்குமே கால அவகாசம் கொடுங்க. உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் நடக்குதா, தள்ளி போடுங்க, அமைதி காத்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய கேரக்டர் தான் பொறுமை. இதை நீங்கள் மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வர சூழ்நிலையை நீங்கள் தள்ளி போடணும்னா அமைதி காத்துக்கோங்க, பொறுமையாக இருங்க, விட்டு கொடுங்க, சகிப்புத்தன்மை வளர்த்துக்கோங்க, ஈகோ இல்லாமல் வாழுங்க. இதுதான் சமுதாயத்துக்கான நல்ல நல்ல விதைகள். இதை நான் சொல்லலை, இதை நானும் ரொம்ப ரொம்ப உங்களில் ஒரு ரொம்ப 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 சின்ன பொண்ணு நான். இதை நான் நிறையா புஸ்தகங்களில் படிச்சுட்டு என்னோடய வாழ்க்கையில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய சூழ்நிலைமைகளும் அப்படி தான், என்னுடைய நேரங்களும் அப்படி தான். எனக்கு கவலைகள் இல்லாமல் கிடையாது. நான் +2 முடிக்கும்போது நான் காலேஜுக்கு போகிறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது.
என்னை படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. படிப்பு தான் வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் வெறித்தனமாக படித்து மேடம் சொன்னாங்க கோல்டு மெடல் வாங்கினாங்கன்னு சொல்லி. உண்மை அதுதான். ஏன் நான் வாங்கினேன்னா அது இருந்தால் தான் அடுத்து என்னை படிக்க விடுவாங்க. அப்புறம் படித்து அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுன்றது இந்தியாவிலே வந்து டஃபஸ்ட் எக்ஸாம். அதை முடித்து இப்போது என்னுடைய எண்ணங்கள் வந்து எப்பயுமே இதோட மட்டும் நிற்கக்கூடாது, இதுக்கு அடுத்து நம்ம பெருசாக செய்யணும்னு நினச்சேன். அப்போது தான் இன்டர்நேஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு சொல்லி ஆஸ்திரேலியா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். சாதாரண குடும்பம், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு சந்தோஷமான குடும்பம்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏன் நான் இன்றைக்கி அதை வந்து சாதாரண குடும்பம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு இன்றைக்கி இங்கே வந்து உங்கள் முன்னாடி ஒரு 4 விஷயத்தை என்னால் பேச முடியுதுன்னா, நீங்களும் உங்களுடைய எண்ணங்களை ஆழமாக வச்சிங்கன்னா, என்னாலேயே முடியுதுன்னா இவ்வளோ சக்தி படைத்த உங்களால் நிச்சயம் முடியும். அதுதான் உண்மை. முழுமை, பெண்ணா முழுமை அப்படின்றதுக்கு மேடம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது முடிக்கணும்? முடிச்சிடலாமா? 5 நிமிஷம் லாஸ்ட். உங்களுக்கு ஓகேவா? லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் போர் இல்லைங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமா? அதை ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் எப்பயுமே என்னோட ஆடியன்ஸ் எப்படி தெரியுமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? ஹாப்பி அப்படின்னு கத்துவாங்க. அந்த மாதிரி கத்தலாமா? இங்கே தேங்க்யூ மேம் பண்ணோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான் வந்து விவேகானந்தா காலேஜில் லாஸ்ட் இயர் வந்து ஸ்பீச்சுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னா, அவங்க வந்து பேசக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி நான் இன்ட்ராக்ஷன் பண்ணாலும் அவங்க பேசக்கூடாது. அவங்க சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னா இப்படி கையெடுத்து வெளிப்படுத்தணும். அதுதான் முதல் ப்ரோக்ராமாக அத்தனை பேரும் அவங்க கையை வந்து அவ்வளோ தூரம் உயர்த்தி வந்து அவங்க சந்தோஷத்தை வந்து ஹாப்பினஸ்ஸை வந்து காமிச்ச ப்ரோக்ராம். மேம் பண்ணோடனே எனக்கு அந்த இடம் தான் ஞாபகத்து வந்தது. தேங்க்யூ ஸோ மச். டேக் பேக் மெசேஜ் அப்படின்றது வந்து இவங்களை பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய பேசணும், நிறைய டைம் எடுத்துரும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு சொல்லிடுறேன். இவங்க வந்து கல்பனா ஸ்வராஜ். இவங்க வந்து பிறந்தம்போது சின்ன வயசில் தலித் குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க பிறக்கும்போதே வந்து அந்த சமுதாயம், அதாவது அந்த கிராமத்தில் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க படிக்கணும்னு சொல்லும்போது இவங்களை படிக்க விடாமல் பின்தள்ளி 12 வயசு 13 வயசில் அவங்கள விட 13 வயசு பெரியவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன வயசில் அந்த சமுதாயத்துடைய கொடுமை. அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் மாமியார் மாமனார் கணவர் எல்லாரும் சேர்ந்து கொடுமை. ஒரு நாள் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டு அவங்க கணவர் சாப்பிட கொடுத்துருக்காரு. அதை வேறு வழியே இல்லை, பசி, காலையிலேருந்து பட்னியாக போட்டு வச்சுருக்காங்க எல்லா வேலையும் வாங்கிட்டு. அதனால் அதை சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்தில் அவங்க அப்பா உள்ளே வராங்க. தான் பொண்ணு பட்ட கவலைகளை பார்த்து கண்ணீர் வெடித்து, இனியும் இந்த பைத்தியக்கார குடும்பத்தில் நீ வாழ வேண்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போனால் கல்பனா ஸ்வராஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது கற்றுக்கணும், இப்படியே நம்ம இருந்துடக்கூடாது, ஏன்னா வாலா வெட்டின்ற பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாம்பேக்கு போகிறாங்க. அங்கே வந்து தையல் கற்றுக்குறாங்க. தையல் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து ஜாக்கெட்டில் ஹூக் வைக்க பழகுறாங்க. ஒரு ஜாக்கெட்டுக்கு ஹூக் வச்சு கொடுத்தா அவங்களுக்கு 10 ரூபா. காலையில் ஜாக்கெட்டுக்கு ஹூக் வைக்க போவாங்க ஒரு டெய்லர் கடைக்கு. சாயங்காலம் அந்த டெய்லர் கடை காம்ப்ளெக்ஸில் இருக்கிற எல்லா பாத்ரூமையும் கழுவுவாங்க. இதுதான் அவங்க பார்த்த முதல் வேலை. எல்லா பாத்ரூமையும் கழுவி மாதம் அவங்க 500 ரூபாய்க்குள்ளே சம்பாதிப்பாங்க. அப்போது அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தையல் மிஷின் வாங்கினாங்க. தையல் மிஷின் வாங்கி அவங்களே ஜாக்கெட் தைக்க ஆரம்பித்தாங்க. அதோடு சேர்ந்து 2-3 பேருக்கு தைக்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா வந்து கிராமத்துலேருந்து தங்கச்சி அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு பாம்பேக்கே வந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு நோய் தாக்கப்படுது. அன்னைக்கு சூழ்நிலைமையில் கல்பனா ஸ்வராஜ் கையில் 2000 ரூபாய் வேணும். அக்கா என்னை எப்படியாவது காப்பாற்றுக்கா, என்னை சாக விட்டுறாதன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அந்த இரத்த உயிர் வந்து துடிச்சிச்சு கையை பிடிச்சி அவங்க அக்காவிட்ட. இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி கல்பனா ஸ்வராஜ் கையில் 2000 ரூபாய் இல்லாமல் கண்ணு முன்னாடி தங்கச்சி இறந்ததை பார்த்தாங்க. அன்னைக்கு முடிவெடுத்தாங்க,
வாழ்க்கையில் பணம் தான் ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தேவையான தகுதிகளை வளர்த்துக்கணும். பகலாக விடாமல் உழைச்சாங்க, தன்னம்பிக்கையோடு போராடினாங்க வாழ்க்கையில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு டெய்லர் மிஷினை 2 டெய்லர் மிஷினாக மாற்றினாங்க. தங்கச்சியோடைய சாவுக்கு நாமளே காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லி இன்னும் வெறித்தனமாக உழைச்சாங்க. எல்லாம் நல்லா போச்சு. அவங்க அப்பா கொஞ்சம் முன்னேறி வந்தாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நல்லா 2 குழந்தைங்க பிறந்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் அந்த கணவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போகும்போது ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வாங்கணும் அப்படின்னா திரும்ப அதுக்கு அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கிட்டக்க இருந்த கொஞ்ச நெஞ்ச நகையெல்லாம் விற்று அந்த நிலத்தை வாங்கினா தான் தெரியுது அந்த லேண்டு வில்லங்கமான லேண்டுன்னு. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு பல போராட்டங்கள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பல செலவுகள் பண்ண வேண்டியதாக. எல்லாத்தையும் தாண்டி அதை ஜெயிச்சு வெளியே வந்தாங்க. அந்த லேண்டை எல்லாரும் அவங்க கிட்டக்க இருந்து கம்மி விலைக்கு கேட்டாங்க. அன்னைக்கு தான் கல்பனா ஸ்வராஜ் முடிவு பண்ணாங்க, நானே பிஸ்னஸ் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு உமனாக லேண்டை டெவலப்பராக, ரியல் எஸ்டேட் ஓனராக மாறினாங்க கல்பனா ஸ்வராஜ். அதுக்கப்புறம் அவங்க நிறைய சாதனைகள் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கம்பெனி லாஸில் இருந்தது. அந்த கம்பெனியவே அவங்க டேக் ஓவர் பண்ணி அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி கிட்டத்தட்ட க்ரோர்ஸில் இருந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அங்கே உள்ள 3000 எம்ப்ளாயீஸையும் காப்பாற்றி இன்றைக்கி அந்த கம்பெனியோட சேர்மனாக அவங்க இருக்காங்க கல்பனா ஸ்வராஜ். நீங்கள் நம்பவே முடியாது, அன்னைக்கு 2000 ரூபாய் இல்லாமல் தான் தங்கச்சியை கண்ணு முன்னாடி இறந்த கல்பனா ஸ்வராஜோடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி இந்தியாவில் உமன் ஆந்த்ரப்ரனர் அப்படின்னு சொன்னால் ஒரு அசட் வேல்யூ கொடுப்பாங்க, சொத்து மதிப்பு கொடுப்பாங்க. அப்படி அத்தனை உமனுக்கும் சேர்த்து இன்றைக்கி அவங்க சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $112 மில்லியன் இருக்குது இன்றைக்கி கல்பனா ஸ்வராஜோடைய தனி மதிப்பு சொத்து. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் படக்கூட எல்லா போராட்டங்களையும் அவங்க பட்டிருக்காங்க. ஏன் இதை கடைசியாக அந்த 5 நிமிஷம் உங்கள் கிட்டக்க வாங்கிக்கிட்டு இதை நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. யோசிச்சு பாருங்க, இவங்களுடைய சூழ்நிலைமை விடையா நம்மளுடைய சூழ்நிலைமை மோசமாக வரும்? எவ்வளோ போராடி வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அது அவங்க ஒரே நாளில் அடைய முடிஞ்சிச்சா? எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம லைஃப்லையும் நாமளும் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். முதல்ல வெற்றின்றது வெளியில் கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்குது. முதல்ல நம்மளை நாம் நம்பணும், நம்மளை நாம் போற்றணும், நம்மளை நாம் சந்தோஷப்படுத்திக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் எண்ணங்களால் உயர்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயம் உயரும். வேணாலும் இந்த உண்மையை நீங்கள் என்றைக்கும் பதிவு பண்ணிக்கலாம். இந்த யாதுமாகி பெண்ணே நீயேன்ற நிகழ்ச்சியில் உங்கள் கிட்டக்க ஒரு நல்ல விஷயங்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக எனக்காக கேட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த ஆடியன்ஸான நானும் சேர்ந்து பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு, நம்பிக்கையே வெற்றி அப்படின்னு நான் கருதுகிற உண்மையை எனக்கு பரிசாக கொடுத்த இந்த கலைஞர் நூலகத்துக்கும், தினேஷ் சாருக்கும், தங்கம் மேமுக்கும், சிவகாமி மேமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாரும் நிச்சயம் எண்ணங்களையே உயர்த்துவோம், வளமான இந்தியாவை பெருக்குவோம், சந்தோஷமான வாழ்வை நமக்கு நம்ம வாழ்ந்தோம்னா நாம் சந்தோஷமாக இருந்தால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் இந்த நாடு. இப்படி வளமான வாழ்க்கை வாழ எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பான அழைப்பினை ஏற்று நம்மிடையே நல்ல பல கருத்துக்களை நாம் அனைவரோடும் மிக இனிமையாக கலந்துரையாடிய நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு கலாவதி ஜெய் அம்மா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ந்த மனதுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேம். முன்னதாக இந்நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்ற நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் தங்கம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நூலகர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.